ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு கட்டியான தயிர் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி திக்காக. அடுத்து அரை கப் தேங்காய், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம், ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 3 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம், ஊற வச்சுருக்கிற 20 நிமிஷம் கடலைப்பருப்பை போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த வெள்ளரிக்காயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூசணிக்காய், தண்ணிக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போடுறதா இருந்தால் வதக்கி போட்டுக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 5 நிமிஷம் இந்த காய் நல்லா வேகட்டும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றுல. அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் வந்து நல்லா சிலுப்பி வச்சுக்கலாம். நல்லா தயிரை வந்து அடிச்சுக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தயிர் அடித்ததும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிச்சதும் இப்போ வந்து நல்லா கிண்டல் கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரையும் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சமாக புளிப்பாகவும் இருக்கட்டும், திக்காகவும் இருக்கட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிரையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பையும் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெள்ளரிக்காயெலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.